பிக் பாஸ் சீசன் 8 தற்போது ரொம்ப வெற்றிகரமா போயிட்டுருக்கு. முக்கியமா முதல்ல பிக் பாஸ் சீசன் 8 விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா, தொகுத்து வழங்குறாரு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் கடந்த 7 வருஷமா கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ சூப்பரா பார்த்தீங்கன்னா, தொகுத்து வழங்கிட்டு இருந்தாரு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பிக் பாஸ் வரும்போது, இந்த நிகழ்ச்சி இங்க வரக்கூடாது. முக்கியமா கமல்ஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கக்கூடாது அப்படின்னு நெறைய எதிர்ப்பு எல்லாமே இந்த நிகழ்ச்சிக்கு வந்துச்சு. இதுக்கு முக்கிய காரணம் மற்ற மொழிகள்ல இந்த நிகழ்ச்சி அந்த அளவுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா, மோசமான ஒரு ரிவ்யூஸா தான் வந்துச்சு. ஆனா, கமலஹாசன் இது உள்ள வந்தோனே, இவரு இந்த நிகழ்ச்சிய ரொம்ப டிஃபரெண்ட்டா கொண்டு போயிருந்தாரு. முக்கியமா தமிழ்ல பிக் பாஸ் இவ்வளோ ஹிட் ஆகுறதுக்கு காரணம், ஒரு முக்கியமான காரணம் கமலஹாசன் அவர்னே சொல்லலாம். ஸோ, அடுத்து தற்போது சீசன் 8ல நான் இந்த நிகழ்ச்சிய தொகுத்து வழங்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் தற்போது விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் சீசன் 8 தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவரு தற்போது மணிரத்னம் இயக்கத்துல தக் லைஃப் அப்படிங்கிற படத்துல ரொம்பவே பிஸியா இருக்காரு. முக்கியமா இந்த படம் அடுத்த வருஷம் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறனால எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம அவரு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போயிட்டுருக்காரு. இதனால என்னால தொகுத்து வழங்க முடியாது அப்படின்னு சொல்ட்டாரு. எனினும் அடுத்த சீசன் கண்டிப்பா கமல்ஹாசன் அவர்கள் தான் தொகுத்து வழங்குவாரு அப்படின்னு ஒரு சில கன்ஃபார்மான நியூஸ் வந்திருக்கு. முக்கியமா அடுத்த சீசன் விஜய் சேதுபதி அவர்கள் இல்ல. கண்டிப்பா கமல்ஹாசன் அவர்கள் தான் பிக் பாஸ் சீசன் 9 கமல்ஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்குவாரு அப்படின்னு ஒரு சில அதிகாரப்பூர்வ தகவல் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்க போறாரு. சரி, நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸை கமல்ஹாசன் தொகுத்து வழங்கினா நல்லா இருக்குமா, இல்லை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கினா நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற செய்திகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.